ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரயான் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, தனுஷுக்கு இது ஒரு 50வது படமாக வருதுங்க. இந்த படம் 50வது படத்தை என்னென்னு கேட்டிங்கன்னா, அவரே சொந்த டைரக்ஷனில் டைரக்ட் பண்ணுற ஒரே படம் என்றாலும் 50வது படம். ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காப்புல. என்ன படம் பார்த்தீங்கன்னா பவர் பாண்டி. அந்த படம் கொஞ்சம் முன்ன ஒரு நாள் நல்லா இருந்தது அப்படின்ட்டு ஒரு இது காட்சி வருதுங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, படைப்பிடிப்பு தலைவர், அதாவது படம் பிடிக்கிற இடத்துல, அதாவது ஷூட்டிங் எடுக்கிற இடத்துல வந்து பல பிரச்சனைகள் வந்திருக்கு. அந்த பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜூனியர், அதாவது செல்வராகவன், அவர் பெரிய டைரக்டர். அவர் பல படங்களை எடுத்தவர் தான். காதல் கொண்டேன் மற்றும் பல படங்களை எடுத்திருக்காரு. இதுக்கு இடையில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு இந்த படத்தில் ரயான் படத்தில் அவர் நடிக்கிறாப்புலங்க. அந்த ஒரு நடிப்பில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில மிஸ்டேக், இந்த படத்தில் ஒரு சில மிஸ்டேக்கள் வந்திருக்கு. என்ன மிஸ்டேக்னு கேட்டிங்கன்னா, அவர் செல்வராகவன் சார் வந்து பல படங்கள் இயக்கியிருந்தாலும் அவருடைய ஸ்டைலில் வந்து ஒரு கதையை பண்ணிடுறாப்புல. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம தனுஷ் அதை வந்து பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவர் ஸ்டைலில் பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்துட்டு அதை என்ன பண்ணியிருக்காப்புல ரீடேக் திருப்பி பண்ணியிருக்காங்க. திருப்பி பண்ணும்போது அவருக்கு ஒரு சங்கடம் வந்திருக்கு. சங்கடம் வந்தாலும் பரவாயில்ல, தம்பி தானே, தனுஷ் தானே அப்படின்றதுனால அவர் விட்டு திருப்பி வந்து ரீடேக் எடுத்து அது பண்ணியிருக்காப்புல. குறை சொல்லலை. இந்த என்ன சொல்லியிருக்காப்புனா, நம்ம எஸ்.ஏ. சூர்யா ஒரு தனியார் யூடியூப் நிறுவனத்துக்கு வந்து நம்ம பேட்டி கொடுக்கும்போது இதை சொல்லியிருக்காப்புல. இந்த பல சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இந்த மாதிரி அடுத்தடுத்த நியூஸ்களை தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் நமக்கு எப்பவும் தேவை. நன்றி.